இன்றைக்கி தீபமுகில் கிரியேஷன்ஸில் தீபாவளி ஸ்பெஷல் கேவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேவருக்கு பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கீ, நெக்ஸ்ட் ஒரு 5 or 6 ஐஸ் க்யூப்ஸ் போடலாம். ஸோ நான் என்னோடது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கிறேன். இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மயனீஸ் டெக்ஸ்சருக்கு இது வரணும். ஓகே, பாருங்கள், இப்போயே நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் மைதா ஆட் பண்ணலாம். இங்கே நான் மைதா வந்து 2.25 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் நெய்க்கு 2.25லேருந்து 2.5 கப் வரைக்கும் நீங்கள் மைதா எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். வேணும்னா அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக, ரொம்ப ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்திருக்கேன். இந்த கடல மாவு இல்லாமலும் பண்ணலாம், பட் இந்த கடல மாவு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மாவும் அந்த நெய்யும் வந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஸோ 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன். பாருங்கள், இந்த பேட்டர் வந்து அதனோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இதில் வந்து நான் அரௌண்ட் 1 லிட்டர் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கீயும் மாவும் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு இந்த பேட்டரோட சில்னஸ் குறையாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் வேணும்னா நார்மல் வாட்டருக்கு பதிலாக கோல்டு வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் நீங்கள் 15 to 30 minutes பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த பேட்டரை ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் கேவர் நல்லா வரும். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறதுக்காக கீ எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், வனஸ்பதியும் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. கீ நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து ஒவ்வொரு கேவராக பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சென்டரில் பாருங்கள், இதை நல்லா அப்படி பொங்கி வரணும். பொங்கி வந்து இந்த பபிள்ஸ் வந்து அடங்கணும். அவ்வளோதான். இப்போ நான் நெக்ஸ்ட் போர் பண்ண போகிறேன். திருப்பி நல்லா அடங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் போர் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இந்த கோம் ஸ்ட்ரக்சர் மாதிரி அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹனிகோம் மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ நல்லா அது சைடு வெந்துருச்சு. இப்போ எகெயின் நான் போர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அது வந்து இந்த எண்ணெயில் அது பொங்கி வரணும். இப்போ நான் ஒரு கரண்டி மாவையே 3 times ஊற்றிருக்கேன். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த பபிள்ஸ் அடங்காமலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது, அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. இந்த மாவை நீங்கள் பாத்திரத்தோட சென்டரில் தான் ஊற்றணும். கொதிக்கும்போது அந்த மாவு சைடில் மூவ் ஆகி போயிடும். சப்போஸ் சென்டரில் ஹோல் இல்லைன்னா சென்டரில் இருக்கிற மாவை கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு நீங்கள் இப்போ திருப்பியும் மாவை ஊற்றுங்க. பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹனிகோம்ப் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த டெக்ஸ்சர் கண்டிப்பாக வரணும். இதுதான் வந்து இந்த கேவரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நம்ம அவ்வளோ பேஷண்ட்டாக நம்ம ஊற்றுறோம். ஒன்ஸ் நீங்கள் அந்த பேட்டர் ஊற்றினோன்னே அந்த பபிள்ஸ் வந்து அது பொங்கி வரணும். அந்த பொங்கி வந்து அது அடங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஊற்றணும். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னலாக இந்த கேவர் பண்ணுறதுக்கு கேவர் மோல்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு கேவர் மோல்டு இல்லாமலே நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இந்த பாத்திரத்தை வச்சு எப்படி வந்து கேவர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கேவர் நல்லா வெந்ததுக்கப்புறம் சைடில் எல்லாம் அந்த கேவரை எடுத்து விட்டுட்டு சென்டரில் இருக்கிற ஹோல் வழியாக நம்ம கேவரை எடுத்துடலாம். ஸோ பர்ஃபெக்டான கேவர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேவர் பொறுத்த வரையிலும் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாவை ஊற்றணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கொஞ்சமாக கொதிக்கிற எண்ணெயில் நீங்கள் ஊற்றும் போது தான் அது பொங்கி வரும். நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு பார்த்திங்கன்னா 2 கரண்டி தேவைப்படுது. ஸோ இந்த 2 கரண்டி நான் ஒரே டைமில் ஊற்றலை, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அரவுண்ட் 8 to
9 டைம்ஸ் நான் ஊற்றிருக்கேன். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த ஹனிகோம்ப் மாதிரி நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். எண்ணெய் கொதிக்காமல் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சரே எதுவுமே இல்லை பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம தோசை மாவு எப்படி ஊற்றுனா வருமோ அது மாதிரி தான் வருது பாருங்கள். இந்த சென்டரில் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகலை. ஸோ இது மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி கேவரோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி, வனஸ்பதி யூஸ் பண்ணாலும் சரி, கீ யூஸ் பண்ணாலும் சரி, அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர் போடணும். இப்போ கேவர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்த அமௌண்ட்டுக்கு அரௌண்ட் 10 to 11 கேவர் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை, 1 கப், 2 கப். 2 கப் சுகருக்கு நான் 1 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு, கம்மி பதம் வந்துருச்சு. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறேன். அவ்வளோதான், சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேவரும் ரெடி ஆகிடுச்சு, சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே டாப்பிங்க்காக நம்ம ரப்டி செய்யலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு கனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன், ஃபுல் ஃபேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலை விட கம்மியாகிற வரலும் நல்லா சுண்டணும். ஸோ அப்பப்போ இங்கே ஆடை ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நீங்கள் இந்த சைடில் கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த ரப்டிக்கு பால் பொங்குற வரையிலும் இது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். பால் பொங்கினதுக்கப்புறம் இதை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஆடை நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆடை ஃபார்ம் ஆகிறப்ப இந்த ஆடையை அப்படியே இந்த ஓரத்தில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதில் மிக்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பார்ட் திரும்பி எகெயின் வந்து ஆடை ஃபார்ம் ஆகட்டும். அவ்வளோதான். இது மாதிரி இந்த 1 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் வர வரையிலும் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆடை தான் நமக்கு அந்த ரப்டிக்கு டேஸ்ட்டே. இப்போ இந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் வரைக்கும் வத்திருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் நல்லா கரையட்டும். இந்த ரப்டி நார்த் இந்தியன் சைடில் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் தனியாகவும் இதை சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நம்ம கேவருக்கு டாப்பிங்க்கு வைக்கிறோம், நீங்கள் தனியாகவும் சாப்பிட்லாம். ஸோ இந்த ரப்டி ரொம்ப சிம்பிள். 1 லிட்டர் பால் எடுக்கிறோம், அது 1/4 லிட்டர் அளவு குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறோம். இவ்வளோதான் ரப்டி. நம்ம வேணும்னா நட்ஸு இல்லாட்டி சாஃப்ரான் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரப்டின்னு சொல்லுவாங்க, ரப்ரின்னு சொல்லுவாங்க. இந்த பால் நல்லா 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்டிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த பிஸ்தா கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம், தென் சேஃப்ரான், ஓகே, குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரப்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் வந்து இப்போ 1/4 லிட்டர் பால் வரைக்கும் சுண்டிருச்சு. ஓகே, ஸோ இங்கே இந்த ஆடை ஃபார்ம் ஆனதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கேன், இன்னுமே எக்ஸஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ நான் எடுத்து விட போகிறேன். இப்போ கேவர், சுகர் சிரப், ரப்டி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் சுகர் சிரப், சுகர் சிரப் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இதுலேயே நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி சாப்பிட்லாம். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் ரிச்சாக சாப்பிட்றதுக்காக ரப்டி, இந்த ரப்டிக்கு பதிலாக நீங்கள் மில்க் மைடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, சேஃப்ரான். ஸோ ஃபைனலாக கேவர் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இந்த கேவரை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.